வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு பில்ட் அ லாயல் ஃபாலோவர் கம்யூனிட்டி, நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வெறுமனே நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. உங்களை கேர் பண்ணுற, உங்களை நம்புற, உங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் மக்களை நீங்கள் பில்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ். இந்த மாதிரி மக்கள் தான் உங்களோட கண்டென்ட்ஸை லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கூட கனெக்டடா இருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்கட் பண்ற பீப்புளா நீங்க பில்ட் பண்ணாதீங்க உங்களோட ஃபாலோவர்ஸை. எத்தனை மக்கள் ஃபாலோ பண்றாங்கன்றத பார்க்காதீங்க, எத்தனை மக்கள் உங்களை உங்களுக்காக லைக் பண்றாங்க, உங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. எத்தனை மக்கள் உங்க கூட கனெக்ஷனில் இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வை லாயல்ட்டி மேட்டர்ஸ் மோர் தேன் நம்பர்ஸ். உங்ககிட்ட கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் உங்ககிட்ட நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு லைக், கமெண்ட், ஷேர் இந்த மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான ஃபாலோவர்ஸ் பட் நிறையா சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. உண்மையான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள் ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் கூட லாங் டைமில் கனெக்டடில் இருப்பாங்க. உங்களை மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஆர் உங்கள் பிராண்ட் ஸ்டெடியாக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சின்ன ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் த பிஸ்னஸ் 20% ஆஃப் த லாயல் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தான் நடக்குது. ஸோ அந்த 20% உங்களுக்கு சூப்பர் இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரேண்டம் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கிறத விட உங்களுக்கு உண்மையான லாயலாக இருக்கிற ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நோ யோர் ஆடியன்ஸ் டீப்லி. அவங்க ஏஜ் என்ன, அவங்க என்ன ஜாப் இருக்காங்க, தென் அவங்க லொக்கேஷன் என்ன, அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் ஆடியன்ஸுக்கு எது அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குது, எது அவங்கள ரொம்ப எக்ஸைட்டடாக வச்சுக்குது, இல்லை இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்குதுன்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிறத விட நீங்கள் கவனிக்கிறதுக்கு நிறையா கற்றுக்கோங்க. பி ரியல், பி யூ. எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அதே மாதிரி ஃபேக்காக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களை மாதிரி இருங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜஸ்ட் பி யோர் செல்ஃப், ஷோ யோர் ட்ரூ பர்சனாலிட்டி. ஒரிஜினலாக நீங்கள் யாருன்றத நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட காட்டுங்க. நீங்கள் எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி பழகுவீங்க, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையான விஷயத்த மக்கள்கிட்ட காட்டுங்க. ஷேர் பிஹைண்ட் த சீன்ஸ் மொமெண்ட்ஸ். நீங்கள் டெய்லியும் சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, தென் ப்ளூப்பர்ஸ் மாதிரி, தென் உங்கள் டெய்லி லைஃப்பை நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் ஆடியன்ஸ் கூட உங்களோட பாண்டிங் ரொம்ப க்ளோஸ் ஆயிரும். பீப்புள் ஃபாலோ பீப்புள், நாட் லோகோஸ். எப்பயுமே மக்கள் ரியல் ஹியூமன்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து உங்கள் பிராண்ட் நேம்ஸுக்காகவோ இல்லை உங்கள் ஃபேன்சி இமேஜஸ்க்காகவோ கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. ஆத்தென்டிசிட்டி பில்ட்ஸ் கனெக்ஷன். நீங்கள் ஹானஸ்டாகவும் ரியலாகவும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை நம்புவாங்க. உங்கள் ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் ரொம்ப க்ளோஸர் ஆயிரும். கிரியேட் வேல்யூ, நாட் ஜஸ்ட் கண்டென்ட். ஜஸ்ட் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு மட்டும் போஸ்ட் போடாதீங்க. மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் போட பழகுங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாகவே ஜெயிச்சிடலாம். டீச் சம்திங் யூஸ்ஃபுல். மக்களுக்கு நீங்கள் டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணலாம், இல்லை நாலேஜ் மாதிரி ஷேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு டீச் பண்ணுங்க. இன்ஸ்பயர் ஆக்ஷன். அவங்கள ஏதாவது பாசிட்டிவாக செய்ய வைக்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. லைக் அவங்க ஏதாவது நியூ ஐடியாஸ் நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்கள், இல்லை அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கூட. சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். உங்கள் கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட லைஃப்பை ஈஸி பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் போடலாம். அவங்க கொஷின்ஸுக்கு உண்டான ஆன்சர்ஸை கொடுக்குற கண்டென்ட் மாதிரி நீங்கள் போடலாம். ஃபோக்கஸ் ஆன் ஹெல்ப் ஓவர் ஹைப். உங்களோட ஆடியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணுறதை விட உங்கள் ஆடியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கேஜ் லைக் அ ஃப்ரெண்ட், நாட் அ பிராண்ட். உங்களோட ஆடியன்ஸ் எதா மெசேஜ் பண்ணுறாங்க, எல்லா கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக
அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க, இல்லை கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்க. இன்னும் என்கேஜ்மெண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொஷின்ஸ் மாதிரி கேட்கலாம். லைக் நீங்கள் ஸ்டோரிஸில் வந்து ஏதாவது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து மக்களோட ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு எந்த ப்ரொஃபைல் வந்து மக்களோட நிறையா என்கேஜ் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரொஃபைலை நல்லா இன்ஸ்டாகிராம் பூஸ்ட் பண்ணிவிடும். நீங்கள் லைவ் மாதிரி போகலாம், இல்லை போல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி மக்களோட என்கேஜ் ஆகலாம், இல்லை ஸ்டோரிஸில் நான் சொன்ன மாதிரி என்கேஜ் ஆகலாம். மேக் யுவர் ஃபாலோவர்ஸ் ஃபீல் சீன் அண்ட் ஹர்ட். அவங்க கிட்ட நீங்கள் என்ன காமிக்கணும்னா, நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் அவங்கள ரொம்ப வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு, உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிய வைக்கணும். பில்ட் அ டூ வே ரிலேஷன்ஷிப். ஜஸ்ட் உங்களோட ஸ்டஃப்பை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, உங்கள் ஃபாலோவர்ஸோடதையும் இன்வால்வ் பண்ணுங்கள். என்கரேஜ் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். உங்கள் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து கேளுங்க, உங்கள் பிராண்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை வந்து ரெடி பண்ணி தாங்க. லைக் வந்து ஃபோட்டோஸ், இல்லை ரிவ்யூஸ், இல்லை வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி தர சொல்லலாம். ஃபீச்சர் ஃபாலோவர் ஸ்டோரிஸ். உங்கள் ஃபாலோவர்ஸ் எதாவது போஸ்ட் போட்டாங்க, இல்லை எதாவது ஃபீட்பேக் கொடுத்தாங்க, இல்லை எதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். செலிப்ரேட் மைல்ஸ்டோன்ஸ் டுகெதர். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆடியன்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கள நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும். அவங்களையும் இதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். உங்கள் ஃபாலோவர்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸாக நீங்கள் வந்து மாற்றணும். அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க உங்களோட பார்ட் ஆஃப் தி ஜேர்னி அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டை நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ் கூட வச்சுக்கணும். ஸ்டே கன்சிஸ்டன்ட் வித் யுவர் மெசேஜ். எப்பயுமே கிளியராக ஸ்டடியாக இருங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்காக ஸ்டாண்டாக நிற்கிறீங்க அப்படின்றதுல கிளியராக இருங்க. உங்கள் போஸ்ட்டில் எப்பயுமே ஒரே ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் மக்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் போடுவீங்கன்றத அவங்க கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கனெக்ஷன்ஸ் வந்து நிறையா மேக் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் ட்ரூவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆடியன்ஸோட உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்சஸ். உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்காம உங்கள் ஃபாலோவர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று ஆஃபர் பண்ணுங்கள். உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஏர்லி அக்சஸ் கொடுக்கலாம் உங்கள் கண்டென்ட்ஸுக்கு, இல்லை ஏதாவது சீக்ரெட் டிப்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸ்பெஷலான குரூப்ஸ்க்கு நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணலாம். உங்கள் ஃபாலோவர்ஸை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வைக்கணும்னா, ஒரு ரேரான விஷயத்தில் அவங்களும் ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்கள ரொம்ப வேல்யூபிளாக ஃபீல் பண்ண வைங்க. அவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கள். ட்ராக் வாட் பில்ட்ஸ் லாயல்ட்டி, நாட் ஜஸ்ட் லைக்ஸ். ஜஸ்ட் உங்கள் போஸ்ட்டை வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாதீங்க. எத்தனை பேர் உங்கள் போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க, தென் கமெண்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு பர்சனலாக யாராவது டிஎம் பண்ணுறாங்க, அவங்க ரியல் கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அது உண்மையான லாயல்ட்டிக்கு ஒரு சைன். நிறையா எம்டி லைக்ஸ் இருக்கிறத விட உங்களுக்கு ரியலாக ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து நிறையா க்ரோ ஆகும். ஜஸ்ட் நம்பர்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரியல் என்கேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் நாட் பாப்புலாரிட்டி. ஒரு பெரிய இம்பேக்ட் நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து ரியல் கனெக்ஷன்ஸ் மூலயமா தான் வரும். ஜஸ்ட் ஃபேமஸாக மட்டும் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. மக்கள் கூட நிறையா கனெக்ஷன்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களை ரொம்ப நம்புவாங்க. நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து பை பண்ணுறதுக்கு கூட நிறையா சான்ஸ் இருக்குது. க்ரோ டீப் நாட் ஜஸ்ட் வைட். அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் இருக்கிறத விட கம்மியான மக்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதைத்தான் நான் அவங்கள கடைப்பிடிக்க சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.